டூ இண்டிவிஜுவல்ஸ் தான்மா பி இன்ஃப்ளூயன்ஸர். அது இயல்பானது. அந்த இயல்ல நீவே நான் அது ஒரு லபக்குதாஸ் மாதிரி சொல்லி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த தேர்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பார்வதி அம்மாவும் பேசிக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா லைவ்ல இதெல்லாம் எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு. பார்வதி அம்மா வீட்டை விட்டே வெளியே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ போய் இதை ப்ரோமோவா விட்டுருக்காங்க. ஆனா கண்டிப்பா இது பேச வேண்டிய விஷயம் தான். இவங்க ரெண்டு பேர் பேசினதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துடும். ஆக்சுவலா பார்வதி அம்மா முடிஞ்ச அளவுக்கு வெளி விஷயங்களை பேசக்கூடாது, மற்றவங்கள பற்றி பேசக்கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் இருந்தாங்க. உண்மையிலேயே அது நல்ல யுக்தி தாங்க. எது நடந்தாலும் சரி வீட்டில் போய் பேசிக்கலான்னு முடிவெடுத்து யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் பார்வதி அம்மாவோட வாயை புடுங்கி அம்மாவையும் ஒரு ஸ்டேஜில் நிறைய விஷயங்களை பேச வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அம்மா இருக்காங்கல்ல, திவ்யா சாதாரண ஆள் இல்லை, ஊர்கிழவி வேலையை பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வந்தோன்னே அப்பத்தான்னு அவளை பார்த்து சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மா போக போக அவங்க கண்ட்ரோலாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் லூஸ் பண்ணிட்டு நிறைய வார்த்தையை விட்டுட்டாங்க. பார்வதி அம்மா நிறைய வார்த்தையை விட்டுட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னதாங்க, உள்ள வர கண்டஸ்டன்ட்டை நம்ம எவ்வளோ நாளாக அட்டாக் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸை அட்டாக் பண்ண தேவையில்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் ஒரு நாள் வராங்க, அவங்கள போய் அட்டாக் பண்ணுமா நான் யோசித்தேன். பட் இந்த இடத்துல பார்வதி அம்மா தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பாக இருந்தது. அதாவது இவங்க பொண்ணு பண்ண எதுவுமே தப்பில்லை, எல்லாம் கரெக்டு தான்ற மாதிரி கொண்டு வராங்க. அதை ஏற்றுக்க முடியாது. அதுக்கு அம்மா சில எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். முதல்ல பார்வதி இருக்காங்கல்ல, நாங்கள் ரெண்டு பேருமே இண்டிவிஜுவல்ஸ் தாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி யாரை மீன் பண்ணி சொல்கிறாங்க? கமருதீனை மீன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ கேமராவில் நமக்கு கமருதீனையும் ஒரு ஸ்டேஜில் காட்டுறாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே இண்டிவிஜுவல்ஸ்மா, நாங்கள் சேர்ந்தே இருக்கோம்ல, அதனால் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துருது, அதாவது அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அதை போய் தப்பாக பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் பார்வதி சொல்கிறாங்க. சரி, அம்மாவாவது அட்வைஸ் பண்ணுவாங்க, என்னதான் இருந்தாலும் நீ என்ன பேசு அவங்கிட்ட, அதாவது அவனை பிடிச்சிருக்குன்னா அவங்கிட்ட மணிக்கணக்காக கூட பேசு, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறதுலாம் தப்பு தானேன்னு அம்மா கேட்கணும். ஆனால் அம்மா இருக்காங்கல்ல, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி இருந்தாலே இந்த சமூகம் தப்பாக தான் பார்க்குது, நீ அப்படிலாம் எடுத்துக்காத, அதெல்லாம் இல்லை, பேசுகிறவங்க தப்பு தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. எப்படி அம்மாவால் இப்படி பேச முடியுதுன்னே எனக்கு தெரியலங்க. இவங்க ரெண்டு பேர் நான் பேசிட்டா இருந்தாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ரெண்டு பேர் எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து பேசுங்க, பேசுறது தப்பு இல்லை. நீங்கள் பேச மட்டுமா செஞ்சீங்க? அவர் உங்களை டச் பண்ணுறது, நீங்கள் அவரை டச் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே எவ்வளோ கேவலங்களை செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் செஞ்சீங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ ஆண், அவர் பெண், ஆண் பெண்ணுக்குள்ளே இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி அம்மா ஒரு எக்ஸாம்பிளை வைக்கிறாங்க. படித்தவங்க, ப்ரொஃபஸரு, அப்படி இருக்கவங்க இவ்வளோ சீப்பான ஒரு எக்ஸாம்பிளை எப்படி வைக்கிறாங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாய் இருக்குது பார்த்தீங்களா, நாய், ரெண்டு நாய் ரோட்டில் எதுனாலும் பண்ணலாம். சுற்றி இருக்க யாரை பற்றியும் அந்த நாய்ங்க கவலைப்படாது, அதுங்க என்ன காரியத்தினாலும் பண்ணலாம். அது நாய், நம்ம கடந்து போயிடுவோம். நாய் இல்லைனா கல்லை தூக்கி அடிப்போம், இல்லைனா கடந்து போயிடுவோம். இதுதான் நம்ம பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே இவ்வளோ பேர் நம்மளை பார்ப்பாங்களே, நம்ம இந்த வீட்டுக்குள்ளே சில அசிங்கமான காரியம் பண்ணோன்னு நினைக்கிறோமே, அது தப்பு தானேன்னு யோசிக்கணும்ல. நான் தான் சொல்கிறேனே, பார்வதியை நான் எந்த விஷயத்துலனாலும் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த காஜி விஷயத்தில் பார்வதியே இல்லை, யாரையுமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். கேவலமான விஷயம். இவ்வளோ பேர் பார்க்குற வீட்டில் போய் நீங்கள் பாத்ரூம்குள்ளே நைட்டு நேரம் அங்கே போகிறது, மைக்க மூடி பேசுறது. மைக்க மூடி என்ன பேசுவீங்க? நீ இந்த இடத்துக்கு வா, நானும் அந்த இடத்துக்கு வரேன் தானே பேசுவீங்க. என்ன பேசுவீங்க? அதெல்லாம் அம்மா கேட்டுக்கணுங்க. ஒன்று கேட்கலனாலும் பரவாயில்ல. ஏன்னா எல்லார் முன்னாடியும் நம்ம பொண்ணு அந்த விஷயத்தெல்லாம் கேட்க வேணாம், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம்னு நினச்சா கூட ஓகே. ஆனால் அம்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாயிண்ட் எடுக்கும் போது தான் கடுப்பாகுது. நீங்கள் இந்த பொண்ணு பண்ணதை பற்றி எதுவும் பேசாமல், பொண்ணு வெளியே வந்ததுக்கப்புறம் பேசி உங்களுக்குள்ள அதாவது உங்கள் ஃபேமிலி மேட்ரு என்னன்னா நீங்கள் பேசிக்கோங்கன்னு கூட விட்டுலாம். ஆனால் அம்மா அதை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. எங்கள் ஒரு டிவி சேனலில் உட்காந்து அதை நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. பொண்ணு பண்ணது சரி நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஆணும் பெண்ணும் அப்படி இருக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க? இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நான் ரொம்ப பேச விரும்பலைங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல பார்வதி அம்மா பண்ணது தப்பு தான். நீங்கள் பொண்ணை கண்டிக்கலனா கூட பரவாயில்ல, பொண்ணு பண்ணுறது நியாயம்லாம் பேசாதீங்க, அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சரி, இதை தாண்டி பார்வதி இருக்காங்கல்ல, இந்த அரோராவை மட்டும் நம்பவே கூடாதுமா, அவள் சாதாரண பாம்பு கிடையாது, அவள் விஷம் நிறைஞ்ச பாம்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி ரியாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரியா வந்தோடனே எல்லாரை பற்றியும் ஒவ்வொரு இது சொன்னாங்க. சபரி கேமே விளையாடலன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்வதிக்கு ஒன்று சொன்னாங்க. பார்வதிக்கு அது கஷ்டமா இருக்குன்னா எதுக்காக அவங்க கிட்ட ரியா கிட்ட சரி வெளியே எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டீங்க?
அவங்க சொன்னது உங்களை காயப்படுத்திருச்சு. சரி காயப்படுத்திருச்சுன்னா எதுக்கு வெக்கமானம் இல்லாம திரும்பி ரியா கிட்ட போய் கேட்டீங்க? வெளியே எப்படி போயிட்டு இருக்கு ரியா, ஏதாவது சொல்லுன்னு எதுக்கு கேட்டீங்க? அப்படி கேட்டதுக்கு அப்புறம் இப்ப ரியாவை பத்தி ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. இவ ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வந்தாலே பெரிய லார்டு லபகுதாஸ் மாதிரி பேசினா அப்படின்ற மாதிரி கமெண்ட் அடிக்கிறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ரியா வந்தா ஒரு கருத்தை சொன்னா என்னால அந்த கருத்தை ஏத்துக்க முடியல, அதனால தான் ஏன் அப்படி சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வெளியே போய் பேசினேன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா ரியா வந்து இவங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னதுக்கு அவ பெரிய லார்டு லபகுதாஸ்ன்ற மாதிரிலாம் நீங்க கிண்டல் பண்றீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான மனநிலை? சரி ரியா சொன்னது உடனே உங்களை காயப்படுத்திருச்சுன்னா ரியாவை வெளியே கூட்டு போய் பேசுனீங்கல்ல, வெளியே நடக்கிறதெல்லாம் சொல்லுன்னு கேட்டீங்கல்ல, அப்ப சொல்லிருக்கணும் ரியா நீ என்னை பத்தி இப்படி சொல்ற, ஆனா அப்படி இல்ல ரியா, நான் ஒழுங்கா தானே விளையாண்டன்னு தானே பேசணும். ஆனா ரியா கிட்ட நைஸா பேசி இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு இப்ப ரியா போனதுக்கு அப்புறம் ரியாவை கழுவி ஊத்துறது எப்படி நியாயமா இருக்கும்? ஸோ இந்த இடத்துல பார்வதி பண்ணது தப்பு. அதே மாதிரி அம்மா பார்வதி பண்ற இந்த விஷயத்துக்குலாம் சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இதுதான் என்னோட பார்வை. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.